வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விடிய ஃபோன் பேசி தூங்குவாங்க. நானும் தூங்கிட்டு ஃபோன் வச்சுனா திரும்ப அடிச்சு இந்த தூங்குனா ஃபோன் வச்சிருவேன் அவ்வளவுதானா அப்படின்றாங்க. மச்சான் சூப்பரான பொருளால நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. ஆகா மேட்ரு இங்க இருக்கா? அது இடையிலேயே வந்து நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. லவ் பண்றியா இல்லையா அப்படின்னா இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டு. என்ன இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போறா? லவ்வும் பிடிச்சிருக்கிறதும் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தோமே, வேற வேறங்கறா. அப்ப லவ் யூ சொன்னது லவ் யூ as a friend-ஆ சொன்னேன் அப்படின்னு. ஆடா நினைச்சு நல்ல சந்தோஷத்துல உழுப்புற நேரம் பார்த்து வெட்டிட்டு போறேடி. கையில பச்சை குத்தி இருக்கிறீங்க, யாரோட பேரு அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டா. விஜய் ரசிகருங்க, அதனால பச்சை குத்தி இருக்கிற அப்படின்னு. நானும் விஜய் ரசிகர் தானே, கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு கேட்டாங்க. 45 வயசு ஆகுது, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா? ரெண்டு பேருமே ஒரே ரசிகருங்கிறதுனால எனக்கு அவர் பிடிச்சு போச்சுங்க சார். வழக்கம் போல தான் நீனால ரீசெண்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா லவ் டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே தமிழ்ல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டாபிக்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ஆரம்பிச்சிடலாமா? I am coming. இது காதல் தானேன்னு தோணுச்சு. நான் போய் கேட்டேன், ஆனா அந்த பொண்ணு இல்ல அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எந்தெந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் ஆயிப்போச்சு. வாடி செல்லம் உட்கார்ந்து பேசுவோம். அடிக்கடி அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ரப்பர் பேண்ட் வாங்கிட்டு போய் கொடுக்குறது, ரோஸ் வாங்குறது. நம்ம கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி போடுவாங்க சார். ஸ்டோரி போடுறப்ப நம்மள மென்ஷன் பண்ண மாட்டாங்க, நம்மள தவிர எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கொடுத்தது கிஃப்ட் நானு, என்ன மட்டும் டேக் பண்ணலன்னா அது லவ் தானே அப்படின்ற மாதிரி ஒரு. ஆனா போய் கேட்டீங்களா? நான் கேட்டேன் சார். அந்த பொண்ணு வந்து ஹர்ட் ஆயிட்டா போல சார். ஏன் நான் ஒரு நார்மலா தானே இது பண்ண சொன்னேன்னு சொல்லி அது போய் அவங்க வீட்டுல சொல்லி அவங்க அப்பா அப்புறம் மதுரைக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு மாத்திட்டாரு. கொடுத்த கிஃப்ட்டுக்கு அந்த புள்ளைய ஷிஃப்டே பண்ணிட்டீங்களா? வாங்க சார் வாங்க. இப்படியே ஒரு பொண்ணை பேக்கப் பண்ணி பெங்களூருக்கு அனுப்பிட்டீங்க, சந்தோஷம் தானே? அதாவது கொடுத்த கிஃப்ட் எல்லாம் அந்த புள்ள வாங்கிக்கிச்சு, அதனால லவ்னு நினைச்சேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. கொடுத்த கிஃப்ட் எல்லாம் அந்த புள்ள வாங்கினது மட்டும் இல்லாம ஸ்டோரி போட்டுச்சு சார். அந்த ஸ்டோரியில என்ன தவிர்த்து பார்த்து எல்லாரையும் டேக் பண்ணிட்டு என்ன மட்டும் டேக் பண்ணலன்னா அது லவ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டா இதுல என்ன லாஜிக் இருக்கு? புனிதமான காதலப்பா. இதுல அந்த புள்ள லாஜிக் பாருங்க. எவன் கிஃப்ட் கொடுத்தானோ அவனை விட்டுட்டு கொடுக்காதவன் பேரெல்லாம் டேக் பண்ணி வச்சிருக்கான். பொண்ணுங்களே ஒரு சீ 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 சீ. சரி, இந்த பயப்புள்ளைய மட்டும் அந்த புள்ள ஏன் டேக் பண்ணல அப்படிங்கிற காரணத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒன்ன டேக் பண்ணா நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் லவ் பண்றோம்னு நினைச்சிருவாங்க. அதாவது 10 பேர் அந்த புள்ள டேக் பண்ணுது, கூடவே சேர்த்து 11 இவனையும் சேர்த்து டேக் பண்ணி விட்டா அதுல இவன் தான் வாங்கி கொடுத்தான்றத எவன் கண்டுபிடிப்பான்? யாரு உலக மகா ஃப்ராடா இருக்க? இப்ப தெரியுதா? என்ன மட்டும் டேக் பண்ணல, அப்ப இது காதல் தானே ஜெசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் நினைச்சுக்கிட்டானா? என்னது காதலா? இரு எங்க அப்பாட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள போய் அவங்க வீட்டுல சொல்லி கடத்துல காலேஜே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா? என்ன கன்றாவி கதவா இது? இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். அப்பதான் பிரேக்கப் ஆயிட்டு நான் உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்கேன். அவ ரொம்ப கேர் காட்டினால வந்து அவ எப்படி உன்னை பிரேக்கப் பண்ணுவா? அவன் மூஞ்ச பாரு, உன் மூஞ்ச பாரு, இவனுக்கெல்லாம உன்னை விட்டு போயிருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கேர் காட்டினா. என்னடா இவ இவ்வளவு ஃபீல் பண்றா நம்மளுக்காக தட்டி கேட்கறாளே, லவ்வா இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. இப்பதான்டா ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு. பிரேக்கப்புக்கு ஒருத்தன் ஆறுதல் சொல்ல வந்தா என்ன ஆறுதல்லாம் சொல்றாங்க? அப்ப இது லவ் தானேன்னு சொல்லிட்டு உடனே கமிட்டாக பார்த்தாராம். அசிங்கமா இல்ல உனக்கு? டக்குனாலும் இவ்வளவு டக்கா? இது லவ் தானே ஜெஸ்ஸி நினைக்கிற அளவுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க. 3:45 விடுவாங்க, அவ 4:30க்கு போவா. போயிட்டு 4:31 வந்து மெசேஜ் வந்துடும். எனக்கு வந்து வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன்கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு தோணுது, வேற யார்ட்டையும் ஷேர் பண்ண தோணல. உன்கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, செக்யூரா இருக்கு உன்கிட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லுவா. ஓகே ஓகே சரி இதை இப்படியே போனா வேற யாராச்சும் வந்து பந்தியில உட்காந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன். நாம முந்திக்கணும். டேய் இந்த மாதிரி என் தம்பிக்கும் போன வாரம் பிரேக்கப் ஆச்சு, அவனோட ஆளையும் நான் வந்து இப்படிதான் திட்டினேன், அதுக்கு நான் என் தம்பி லவ் பண்ற மாதிரி ஆயிடுமாடா? நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும், அப்படி லவ் பண்ணாலும் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. அதையும் பாருங்க, என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தெல்லாம் உன்கிட்ட தான் சொல்லணும்னு தோணுது, நீ தான் கம்ஃபர்டபுளா இருக்க, செக்யூரா இருக்க, எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனா லவ் பண்றேன்னு சொன்ன உடனே இல்ல நான் எவனை வேணா லவ் போடுவேன், ஆனா உன்னை மட்டும் லவ் பண்ண மாட்டேன்றது அவன்கிட்ட தான் சொல்லியிருக்கு. நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும், அப்படி லவ் பண்ணாலும் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. உலகத்துல ஒண்ணு தவிர வேற யாரை வேணாலும் லவ் பண்ணுவேன். யார வேணாலும்
யார வேணாலும். ஆக மொத்தத்துல அந்த புள்ளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா தான் இருந்திருக்கு. உனக்கு ஏதாச்சும் சோகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கொட்டு, என் மனத்துல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட வந்து கொட்டுறேன், இப்படி மாறி மாறி கொட்டிக்கலாம். அதை மீறி நீ அடுத்த ஸ்டெப்புக்கெல்லாம் போனா உடனே நறுக்கி விட்டுருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம விடுவோமா? திருப்பி பேசி அவளை ஓகே பண்ணி பேசிட்டா இருக்கீங்க? இல்ல, அது பிரேக்கப் ஆயிருச்சு. அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். ஒன்ஸ் இன் இயர் ஒரு லவ் பண்ணி ஒரு பிரேக்கப் ஆகி மீண்டு மறுபடி அது ஒரு மாதிரி அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சோ. இந்த ட்விஸ்டட் எதிர்பார்க்கலடா. அந்த புள்ளைய அதோட விடலையா, அதுக்கப்புறம் பேசி ஈஸி அப்படி இப்படின்னு கரெக்ட் பண்ணிட்டாராம். பரவாயில்லையே, அந்த புள்ளைய தான் லவ் பண்றாருன்னு சொல்லி பார்த்தா அதையும் பிரேக்கப் பண்ணிட்டாரு. இப்ப அந்த பிரேக்கப்புக்கு ஃபீல் பண்றதுக்கு யாராச்சும் ஆறுதல் சொல்ல வந்தா அங்க கமிட் ஆயிருவாரு. இவருக்கு இதான் வேலை. ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரேக்கப் ஆன உடனே அதை யாருக்கிட்டேயும் கொட்டி அவங்களே கமிட் பண்ணி அவங்க கிட்டே பிரேக்கப் பண்ணி அடுத்தவங்க கிட்ட கொட்டி பிரேக்கப் பண்ணி கமிட் பண்ணி, ஆஹா நல்லா இருக்கேப்பா. உனக்கு எதை தோணுது நினைக்கிறேன், நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன். நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றல. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு டைம் வேணும், டிசைட் பண்ணலாம், பேசலாம், அது வரைக்கும் உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்படியே போச்சு சார். ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. அந்த அன்னைக்கு காதல சொன்னா நல்லா போய்க்கிடுச்சு. அதுக்கப்புறம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே கிடக்குறாள். அது இடையிலேயே வந்து நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. லவ் பண்றியா இல்லையா அப்படின்னா இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டு. அப்ப லவ் யூ சொன்னது லவ் யூ ஆஸ் அ ஃப்ரெண்டா சொன்னேன் அப்படின்னு. என்ன இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போறா? லவ்வும் பிடிச்சிருக்கிறதும் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தோமே, வேறங்கறா. லவ் யூ டூ எப்படி ஃப்ரெண்டா சொல்ல முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எனக்குமே புரியல தம்பி, அது எங்களுக்குமே புரியலையே. அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டோரி ஆச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. ஆனா இந்த மனுஷன் ரொம்ப தெளிவா தான் இருந்திருக்காப்ல. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுன்னு வாயை புடுங்கி சரி வா பழகி பார்க்கலான்லாம் கூப்பிட்டு இல்ல ஒடியில போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. திடீர்னு அவன் கனெக்ஷனை கட் பண்ணிடுறீங்க. இது எப்படின்னா ஆட்டுக்கு நல்லா தீவனம் எல்லாம் போட்டு நல்லா குஷியாக்கி விட்டுட்டு கடைசியா தலையாட்டும் போது ஒரே போடா போட்டுருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க. ஆனா நினைச்சு நல்ல சந்தோஷத்துல உழுப்புற நேரம் பார்த்து வெட்டிட்டு போறேடி. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்டு கிட்ட என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றோம், லவ்வர் கிட்ட எந்த மாதிரியான வார்த்தை யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பாகுபாடே இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேபிங்கிறாங்க, டார்லிங்கிறாங்க, செல்லம், தங்கம் எல்லாத்தையும் போட்டுறாங்க. லவ் யூன்னு கூட சொல்லிடுறாங்க. லவ் யூ எல்லாம் சொல்லிட்டாலே அப்ப இது லவ் தானான்னு சொல்லி கேட்டாடே உன்கிட்ட மட்டும் இல்லடா எல்லார்கிட்டையும் அப்படிதான் பேசுவேன், அப்புறம் எல்லாரையும் லவ் பண்றானா அப்படின்னு கேட்டுறாங்க. பூ வாங்கிட்டு போய் சொன்னீங்களே, ஆமா என்னைய லவ் பண்ணலையா சார்? எனக்கு காலேஜ்ல வர பொண்ணு இல்லை. காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்தாங்க. காலேஜ்ல எங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பொண்ணுங்க நிறைய பசங்க இருப்போம். இப்ப கேண்டீன் போறோம், நான் இங்க உட்காந்துருப்பேன், அவங்க அங்க உட்காந்துருப்பாங்க. அவங்களே வந்து ஊட்டி விடுவாங்க. சரி நான் பெஞ்சில் படுத்தா எதுக்கு பெஞ்சில் படிக்க மடி இருக்கல, மடியில் படுக்க வச்சாங்க. அண்ணே நான் கன்ஃபார்மா சொல்றேன், அது லவ் தானே. அன்லிமிட்டட் காலுக்கு அர்த்தமே தெரியாது சார் எனக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அன்லிமிட்டட் கால் எவ்வளவு நாள் பேசினா போல. 8 மணி காலேஜ், அது வரை ஃபோன் பேசுறான். விடிய விடிய ஃபோன் பேசி 2 நாள் தூங்குவாங்க. நானும் தூங்கிட்டு ஃபோன் வச்சுறேன், திரும்ப அடிச்சு இந்த தூங்குனா ஃபோன் வச்சிருவேன் அவ்வளவுதானா அப்படின்றாங்க. சூப்பரான பொருளாத. சரி அந்த பொண்ணு லவ் பண்ணாமல இப்படி பண்ண போறாங்க நான் நினைக்கிறேன். இப்போதான் ஒரு ட்விஸ்ட். நான் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன்ல, அவனும் அதுல குரூப்ல ஒண்ணு. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. ஆகா மேட்ரு இங்க இருக்கா. அந்த பையனுக்கு நான் லவ் பண்ணது அவனுக்கு தெரியாது. என்னடா குரூப் இது? டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அது இப்ப யாரடா லவ் பண்றீங்க? ஒரே குழப்பமா இருக்கேடா. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, அந்த புள்ள கீழே உட்காந்து தான் பாத்தீங்களா, அவங்கிட்ட தான் விடிய விடிய பேசிருக்கு. பேச்சு மட்டும் தான் இவங்கிட்ட. லவ் வேணுமோ லாஸ்ட் பெஞ்சில் வந்தா பாருங்க அவங்கிட்ட தான் போல இருக்கு. ஆனா அந்த பையனுக்கு இந்த புள்ள லவ் பண்ண விஷயம் தெரியாதான். அதே மாதிரி அந்த பையனுக்கு கீழே உட்காந்தா பாருங்க பையன், அந்த பையன் இந்த புள்ளைய லவ் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் தெரியாதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரியல. புரிஞ்சிருக்காது. வாங்க மீதியை அவன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சு போ. அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிருக்கா சார்? சரி நான் அந்த பொண்ணு லவ் பண்ணல. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. அது நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அவனுக்கு தெரியாதது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு தான் சார் இதெல்லாம். உங்க 2 பேருக்குமே ஒண்ணும் தெரியல, அதான் விஷயம். அந்த புள்ள பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கேம் விளையாடிருக்குன்னு. அவனை லவ் பண்ணியிருந்தா அவன்கிட்ட போய் பேசிருக்கலாம், அவனுக்கு ஊட்டி விட்டுருக்கலாம், அவனை மடியில படுக்க போட்டிருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் இவங்கிட்ட பண்ணிட்டு ஆனா அவனை மட்டும் லவ் பண்றேன்னு சொல்றதுல என்ன லாஜிக் இருக்கு? ஏய் கட் பண்ணு. அப்பா லைன்ல வராரு, கட் பண்ணு. சொல்லுடா. அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒருவேளை இவனை நம்ம கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா அவனை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இவனை எதுவும் யூஸ் பண்ணிக்கிச்சான்னு தெரியலையே. இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? யூஸ் பண்ணுங்க. February 14 எனக்கு கால் வந்துச்சு. உன அர்ஜென்ட்டா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கிளம்பி போயிட்டேன்.
ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா இனி எல்லாம் விளங்கிடுண்டா. போனோடனே எனக்கு ஷர்ட்டு டைரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கவரில் வச்சு கொடுத்தாங்க. பிப்ரவரி 14 அன்னைக்கு அதை கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. காதலர் தினம். காதலர் தினம் ஓகே நம்ம ஒத்துக்கலாம் வாங்கிக்கலாம். நான் அப்படியே மிதக்கிறேன் அடேங்கப்பா. வாங்கிட்டு இதை வாங்கிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். சரி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல உண்மையில எனக்கு அந்த மாதிரிலாம் தாட் இல்ல, உனக்கு லவர் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். பட் ஆனால் உண்மையில எனக்கு லவ் இல்லை. என்ன சார் இது ஒரு அதாவது எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்றாங்க பார்த்தீங்களா. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு உனக்கு லவ்வர் இல்லைங்கிறதுனால அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உனக்கு நான் லவ்வர் மாதிரி திங்ஸ் வாங்கி கொடுப்பேன், நீ வாங்கிக்கோ, மற்றபடி ஒன்றும் இல்லையா. அவன் ஆனா என்னை விட்டுட்டு போவான்னு நினைச்சு கூட பார்க்கலாம் மாப்பிள. அவன் மைண்ட் வைஸ் என்ன வார்த்தை நான் உங்ககிட்ட கேட்டேனா லவ்வர் டே அன்னைக்கு லவ்வர் இல்லாம நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேனா, நீயா வந்து டைரி மில்க் வரைக்கும் வாங்கி கொடுப்பியா, லவ் யூன்னு சொன்னா ஐயா என்ன லவ்ங்கிறன் வரை கேட்பியா. நான் கேட்டேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மாறாம இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, இந்த பொண்ணுங்க மனச என்ன பண்ணாலும் புரிஞ்சுக்க முடியலையப்பா. அந்த டெக்னிக் இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாதுப்பா. நீங்க அவங்க 14 அன்னைக்கு ஃபோன் பண்ணி வா உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னப்ப போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் நான் நிறைய இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் சார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சார். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பா எப்படியும் ப்ரொபோஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நாங்க அந்த மாதிரி ஒரு நெருங்கின அனுநியமா தான் பழகிட்டு இருந்தோம். 14 அன்னைக்கு சொல்லுவோம் எனக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. இன்ப அதிர்ச்சி இருந்து பேரதிர்ச்சிக்கு போயிடுச்சு. அந்த பையன் பைக்ல போகும்போது என்னென்னலாம் கற்பனை பண்ணியிருப்பான்ல, கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், காதை குத்துறோம், அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பெரிய இமேஜினேஷனே போயிருப்பான். ஆனா கடைசியில என்ன பிரேக்கப் பண்றோம். உங்க சொன்ன முக்காவாசி பேர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் காலேஜ் எல்லா பொண்ணுமே அந்த டைம்ல மெச்சூர்டா யோசிக்க மாட்டாங்க. ஈவன் தோ மென். ஓகேவா? இப்ப நீங்க சொல்ற கணக்கு படி பார்த்தா வேலை செய்யும் இடத்துல வர காதல் மட்டும் தான் சரியான காதலா? அப்படியும் சொல்ல முடியாது சார். அப்ப எங்க தான் சரியான காதல் வரும்? கூட நல்லா ஆரம்பிக்கிறாங்களே, அதாவது காலேஜ் ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அந்த மெச்சூரிட்டி கம்மியா இருக்கும். கொஞ்சம் மெச்சூர் ஆன உடனே கொஞ்சம் மெச்சூரிட்டியா நடந்து பாக்கன்னு சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்த்தா எப்பயுமே அதெல்லாம் நடக்காது சார்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியும் சொல்ல முடியாது சார். அப்ப எங்க தான் சரியான காதல் வரும்? ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. எப்பதான் அது வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம். அது அவங்களுக்கு வேணா ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம். ஆனா இவனுக்கு எத்தனாவது டைம்ன்றது தெரியாதுல்ல. அதாவது இவன் அஃபெக்ட் ஆகுறான்றத பத்திலாம் யோசிக்கிறது கிடையாது. என்னுடைய மைண்ட் செட் என்ன அதுபடி தான் போவாங்களாம். ஐயோ எனக்கு புரியலங்க. அது உங்களுக்கு அது புரியுதாங்க? காதலை உறுதிப்படுத்தும் வார்த்தை இது, இவ்வளவுதான். லவ் யூ தான். லவ் யூனா லவ் யூ தான். நான் உன்னை காதலிக்கிறேன் தான் அதோட மீனிங். ஐ லவ் யூ தான். ஐ லவ் யூ ஐ லவ் யூ தான் காதலை உறுதிப்படுத்தும் வார்த்தைங்கிறவங்க கை தூக்குங்க. ஆன் ஃப்ரெண்டுக்கு நான் ஐ லவ் யூன்னு கேஷுவலா சொல்லுவேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஓகே, ஓவரா கண்ண கட்டுது. 2 பேர் தான், மீதி எல்லாரும் ஐ லவ் யூங்கிற வார்த்தையை ரிசர்வ் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. அப்ப ஐ லவ் யூன்னு சொல்றது காதல் தான். பரவாயில்ல, கடைசியா ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அதுல ஒரு 2% சார் நான் அதை பாய் ஃப்ரெண்டுக்கும் சொல்லுவேன் ஃப்ரெண்டுக்கும் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துல எந்த ஒரு வார்த்தையுமே இது லவ்க்கான சிக்னல் தான் எடுத்துக்கூடாது. நம்ம சைட்ல சொல்லிடணும். சொன்னதுக்கு அப்புறம் என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடணும். ஏன் கண்ணீரண்டை ஏதோ நான் ஃப்ரெண்ட்லியே பேசுனதை வச்சு அந்த போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து ப்ரொபோஸ் பண்றான். இல்ல, சோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். அந்த புள்ள அந்த மாதிரி சிக்னல் கொடுக்குது, இந்த மாதிரி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, சோ ஒருவேளை இது லவ்வா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு குழப்பாம உனக்கு பிடிச்சிருக்கா, அந்த புள்ள பிடிக்கிற மாதிரி நடந்துக்குதா போய் சொல்லி தான் பாத்துறேன். சொன்னதுக்கு அப்புறம் ஆமானா கண்டினியூ பண்ணு, இல்லன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிரு. நேரா அந்த பொண்ணாண்ட போயிட்டு இந்த பாருமா எனக்கு ஒண்ணா பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா, பிடிச்சிருந்தா ஓகே, இல்லன்னா லாஸ்ட். கிராமத்துல இருந்து வந்து அவங்க வாழ்க்கை துணை மாத்திக்காமலே இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயின்ல வான்னு சொன்னா வரவே மாட்டாங்க. ட்ரெயின்ல வர மாட்டாங்களா? சின்னதுல நம்ம ஃபர்ஸ்ட் எது பாக்குறோமோ அதுதான் நம்ம மனசுல பதியும்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. சின்ன வயசுல வந்து ரிதம் படம் பார்த்தேங்க சார். அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் அது வந்து எனக்கு மைண்ட்ல வந்துட்டே இருக்குங்க சார். அதாவது சின்ன வயசுல என் கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவம் பார்த்ததுல நான் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிட்டேன். அதனால நான் ட்ரெயின்ல போறது இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ரிதம் படத்துல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை பார்த்தாங்களாமா, அதனால இப்ப வரைக்கும் ட்ரெயின்ல போறது இல்லையா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இவங்க சின்ன வயசுல ரிதம் படம் மட்டும்தான் பார்த்தாங்களா, வேற எந்த படமும் பார்க்கலையா? வேற எந்த படத்துலயும் பைக்ல ஆக்சிடென்ட் ஆகலையா, சைக்கிள்ல ஆக்சிடென்ட் ஆகலையா, பஸ் போய் எங்கேயும் மோதலையா? ஒன்னும் புரியலையே. பஸ்ல நம்ம போறோம் அப்படின்னா அந்த டிரைவரை பார்த்துட்டே இருக்கலாம். ஃப்ரண்ட்ல தான் உட்காருவேன், டிரைவரை வாட்ச் பண்ற மாதிரியே தான் உட்கார்ந்துட்டு இருக்குவேன். டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தா
அதுக்கப்புறம் டிரைவருக்கு நான் டீ காஃபி வாங்கி கொடுப்பேன். அவங்க தூங்குறாங்களா அப்படின்னு பஸ்ல பார்க்கலாம், ஆனா ட்ரெயின்ல பார்க்க முடியாது. அப்ப ட்ரெயின்லயும் ட்ரெயின் ஓட்டுறவருக்கு பக்கத்துல ஒரு சீட்டு போட்டு கொடுத்தா இவங்க போய் உட்காந்துட்டு ட்ரெயின்லயும் டிராவல் பண்ணுவாங்க போல. நக்கல்யா அவனுக்கு. சரி, ஒருவேளை டீ வாங்கி கொடுத்து அந்த பஸ் டிரைவர் தூங்கிட்டாருன்னா இவங்களே டிரைவரை இழுத்து போட்டு வண்டியை ஓட்டிடுவாங்களா? இல்ல லாஜிக்ல பேசுறாங்கன்னே ஒண்ணும் புரியலையே. அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அதுக்காக கவர்மெண்ட் பஸ்ல கூட டிரைவர்ஸ்ல நீங்க டீ வாங்கி கொடுத்தே இருப்பீங்களா? ஆனா நமக்கு உயிர் சேஃப் இல்லைங்க சார், உயிர் வேணுங்க சார். ஒரு டைம் போனா இன்னொரு டைம் கிடைக்காதுங்க சார். பஸ் டிரைவருக்கு டீ வாங்கி கொடுத்தா உயிரை காப்பாத்திக்கலான்றதெல்லாம் இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறேன். முன்னாடி பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. ஆக மொத்தத்துல இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த இன்சூரன்ஸுக்கு காசு செலவு பண்றதெல்லாம் வெட்டி செலவுங்க. இருக்கிற பஸ் டிரைவருக்குலாம் ஆளுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாலே போதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவருக்கு நான் டீ காஃபி வாங்கி கொடுப்பேன். பொண்டாட்டிங்களா இருக்கிற வரைக்கும் எந்த புருஷனும் சந்தோஷமா வாழ முடியாது. எதனா ஃபங்க்ஷனுக்கு போனா கொஞ்சம் மாடல் ட்ரெஸ்ஸா அந்த மாதிரி எதனா கொஞ்சம் போட்டு வந்தா நல்லா இருக்கும். அட இந்த வயசுல வாடாம பின்ன இந்த வயசுல இப்ப நானுமே பேண்ட் ஷர்ட் போடுவேன், சுடிதார் போடுவேன், எல்லாமே போடுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்து டோட்டலா என்னோட இதுவை நான் விட்டுற முடியாது இல்லீங்களா? அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. நான் கல்யாணம் ஆன புதுசுலாம் மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. எங்க மாமனார்ல அப்போ டேய் உன்னை கூப்பிடுறாளா என்ன கூப்பிடுறாளா? இப்படி இருந்தோம்னா நம்ம இப்ப எப்படி கூடுவீங்க? இப்ப டே நாகராஜ் இவர்தான மாற சொன்னாரு. ஆற சொன்னன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மாமால இருந்து டைரக்டா டே நாகராஜுக்கே வந்துருச்சா. இப்ப எப்படி கூடுவீங்க? இப்ப டே நாகராஜ் கேட்டசிக்கப்பட்டமே. எங்க அண்ணன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க. இவரு அண்ணனை மீட் பண்றதுக்காக வருவாங்க. அப்ப அப்புறம் ஒரு டைம் வரும்போது அண்ணா இல்லைங்க. அப்புறம் தண்ணி கேட்டாருங்க. தண்ணி கொண்டாந்து கொடுக்கும்போது கை நீட்டி வாங்கினாருங்க. அவன் கையில ஒரு ஹீரோவோட பச்சை குத்தி இருக்காருங்க கையில. என்னன்னு சொல்லு. அது என்னன்னா இளைய தளபதி விஜய்னு பச்சை குத்தி இருக்காருங்க. ஹீரோவோட பேரை இவ்வளவு தூரம் பச்சை குத்தி வச்சிருக்காங்கன்னா இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வர்ற பொண்ணை எந்த அளவுக்கு பாத்துப்பாங்க அப்படின்னு எனக்கு உண்மையில என்ன லாஜிக்னு புரியல. சத்தியமா புரியல. ஹீரோ பேரை கையில குத்துறவன் நம்மள எப்படி பாத்துப்பான் அப்படின்னு யோசிக்கிறதுல என்னமா லாஜிக் இருக்கு? ஹீரோவோட பேரை இவ்வளவு தூரம் பச்சை குத்தி வச்சிருக்காங்கன்னா பொண்ணை எந்த அளவுக்கு பாத்துப்பாங்க அப்படின்னு. இது டூ மச். இது டூ மச். எது கையில பச்சை குத்தி இருக்கிறீங்க யாரோட பேரு அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டா, அதுவா நான் விஜய் ரசிகருங்க அதனால பச்சை குத்தி இருக்கிறேன் அப்படின்னு. நானும் விஜய் ரசிகர் தானே கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு கேட்டாங்க. 45 வயசு ஆகுது, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா? ஆனா இது உண்மையில லாஜிக்கே எனக்கு புரியலமா. ரெண்டு பேருமே ஒரே ரசிகருங்கிறனால எனக்கு அவர் பிடிச்சு போச்சுங்க சார். எப்படியெல்லாம் வாழ்க்கையில மேஜிக் நடக்குது பாத்தீங்களா? அவன் கல்யாணம் பண்றதுக்கு என்னென்ன கஷ்டமெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஆக மாட்டுது. தெரிஞ்சோ தெரியாம கையில போட்ட ஒரு பச்சை வச்சு ஒரு பொண்ணு கிட்ட பச்சை கொடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. ஆனா இந்த அம்மா சொன்ன கதை என்னமோ நல்லதா இருக்குது. ஆனா உண்மை கதையா இருந்தா நல்லதா இருக்கும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, வீட்டுக்கு வந்த இடத்துல லவ் ஆயிருக்கும். சரி ஓகே, அண்ணனோட ஃப்ரெண்டு வந்த இடத்துல லவ்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இப்படி ஒரு கதையை உருவாக்கி அடிச்சிருப்பாங்களோன்ற டவுட் கூட ஹெவியா வருது. எப்ப பார்த்தா மனுஷன் மேல சந்தேக 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 சந்தேக. சாலந்தானிக்கு வீடியோ நீங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைப் கொஞ்சம் சேரும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.